வாங்கய்யா வாங்க, வாங்கம்மா வாங்க என கூவி கூவி கூட்டணி டெம்போவை நிரப்பி வருகின்றன தமிழகத்தின் இரும்பெரும் திராவிட கட்சிகள். அந்த வகையில் ஆளும் கட்சியான அறிவாலயம் மொத்த சீட்டுகளையும் நிரப்பிக்கொண்டு ஹவுஸ்ஃபுல்லாக தேர்தல் களத்தை நோக்கி கிளம்பிவிட்டது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் யாருக்கு எவ்வளவு என திமுக பிரித்து கொடுக்கும் கணக்கும் ஜக்கமா சத்தியமும் தான் கூட்டணி கட்சிகளின் ஹார்ட் பீட்டை எகிர வைக்கும் கோல்டு ரேட். இதுகுறித்து திமுக தரப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். முதலில் இந்த கூட்டணியில் பார்க்க வேண்டியது காங்கிரஸ் நிலவரத்தை தான். ஏனெனில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து 22 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் அக்கட்சி கடந்த ஒரு வருடமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற கோஷத்தை எழுப்பி திமுகவை பாடாய்படுத்தி வந்தது. இதற்காக தாவேகாவை ட்ரம்ப் கார்டாக அக்கட்சி பயன்படுத்தியதான் உச்சகட்ட அரசியல். இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி டெல்லியில் ராகுலை சந்தித்து பேசினார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. அப்போது ராகுல், நாங்கள் தேசிய கட்சி, ஆனால் எங்களுக்கான முக்கியத்துவம் கூட்டணியில் குறைந்து கொண்டே வருகிறது. 63 தொகுதிகளில் இருந்து 25 தொகுதியாக காங்கிரஸை சுருக்கியிருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று ஆதங்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் இம்முறை 40 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதற்கு கனிமொழி தரப்பில் 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வரை காங்கிரசுக்கு வழங்க தலைமை முடிவெடுத்திருக்கிறது. தொடர்ந்து கனிமொழி திமுகவுடன் இருந்து கொண்டே இன்னொரு கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதாக ஒரு தோற்றத்தை தொடர்ச்சியாக ஏற்படுத்துவது நியாயமா என கேள்வியை வீச, ராகுல் இனி இதுபோல் நடக்காது, இனி அப்படி செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பிராமிஸ் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்க வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வர திட்டமிடப்பட்ட பாமக தேமுதிகவுடனான டீலையும் கிட்டத்தட்ட பேசி முடித்து விட்டது திமுக. ராமதாஸ் தரப்பை சந்தித்து பேசிய திமுக தரப்பு, மாம்பழ சின்னத்தில் வில்லங்கம் இருப்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் மாம்பழ சின்னத்தோடு வந்தால் உங்களுக்கு 10 தொகுதிகள் தருவோம், சுயேட்சை சின்னம்தான் என்றால் 3 தொகுதிகள் தான் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு ராமதாஸ் தரப்பு ஜர்க்காக, அது மட்டுமல்ல, நீங்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் அதை விசிக தலைவர் திருமாவளவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் பேசி பார்த்துவிட்டோம், அவர் பிடிபடவில்லை, நீங்கள் ஒருமுறை பேசி பாருங்கள் என்று மேலும் ஷாக் கொடுத்திருக்கிறது. அதன்படியே ஸ்ரீகாந்தியின் மகன்களான சுகந்தன், முகுந்தன் இருவரும் திருமாவிடம் பேசியிருக்கிறார்கள். அதற்கு திருமா, கூட்டணிக்கு தலைவர் நான் இல்லை, ஸ்டாலின் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நழுவியிருக்கிறார். அதேபோல தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இடம்பெறுவது என 99% முடிவெடுத்துவிட்டது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட்டணி உறுதியானால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தேமுதிக தலைமை சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இது அக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார் பிரேமலதா. உடன் திமுக ஆட்சிக்கு 50-50 சர்டிபிகேட்டும் கொடுத்திருக்கிறார். திமுக உடனான பேச்சுவார்த்தையின் போது 20 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா தொகுதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் பிரேமலதா. திமுகவோ 8 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா என வாக்குறுதி அளித்து கூடவே கவனிப்பும் செய்வதாக சொல்லியிருக்கிறது. இதற்கு பிரேமலதா அரைமனதாக தலையாட்டியிருக்கிறார் என்று தெரிகிறது. இதற்கிடையே என்ன ஆனாலும் திமுக கூட்டணிதான் என உறுதியாக இருக்கும் திருமாவளவன் தன் கட்சியின் வளர்ச்சியையும் வேறொரு லாஜிக்கையும் சொல்லி திமுகவிடம் அழுத்தமான டிமாண்ட் வைக்கிறார். அதாவது 2001இல் விசிக முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி வைத்தது. அப்போது கலைஞர் தமிழகத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளும் புதுச்சேரியில் 2 சட்டமன்ற தொகுதிகளும் கொடுத்தார். இப்போதைய சூழலில் தமிழகத்தில் உங்களால் விசிகாவுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட் ஒதுக்க முடியவில்லை என்றால் கலைஞர் கொடுத்ததைப் போலவே கொடுங்கள், நாங்கள் இரட்டை இலக்கம் என சொல்லிக் கொள்வோம் என கேட்டிருக்கிறார் திருமா. அதற்கு திமுக தரப்பு, புதுச்சேரி கோரிக்கை பற்றி யோசிக்கிறோம், ஆனால் தமிழகத்தில் 6 சீட்டு தான் என சொல்லிவிட்டதாக தெரிகிறது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை 2வது முறையாக டார்ச் லைட் சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக சொல்லிதான் தேர்தல் ஆணையத்திடம் அந்த சின்னத்தை வாங்கியிருக்கிறார்கள்.
கடந்த 2024 தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளித்து போட்டியிடாமல் போன மாம்னிமா இதன் பிறகு டார்ச் லைட்டை தக்க வைத்துக் கொள்ள 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும். ஒருவேளை கூட்டணிக்கு என்றால் குறைந்தது 12 இடங்களில் நிற்க வேண்டும். அப்போதுதான் சின்னம் நிலைக்கும். இரண்டாவது முறையாகவும் டார்ச் லைட்டில் நிற்காமல் போனால் சின்னம் அவ்வளவுதான். எனவேதான் மாநிமா சார்பில் 15 தொகுதிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுகவோ 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என சொல்லியிருக்கிறது. மாமக, கோமதேக, ஐயுஎம்எல், மாஜக, தவாக, முக்குளத்தோர் புலிப்படை, தாக்கோ ஈபே உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இதில் கோமாதேவுக்கு 2, ஐயுஎம்எல்க்கு 2 சீட்டுக்கு ஓகே சொல்லியிருக்கும் திமுக மற்ற கட்சிகளுக்கு தலா 1 சீட் தரவும் சில ஆதரவு அமைப்புகளை வாரியம் உள்ளிட்டோருக்கு கவனிக்கவும் முடிவு செய்திருக்கிறது. இதில் ஐயுஎம்எல் தவிர மற்ற கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னம்தான். இவையெல்லாம் போக திமுகவுக்கு 159 தொகுதிகள் வரை கிடைக்கிறது. கூட்டணி முடிவாவதை பொறுத்து இந்த எண்ணிக்கையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சொல்லி முடித்தார்.